செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் திருக்கழுக்குன்றம் பகுதியில் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமயமணிவண்ணன், வணக்கம். இரண்டாம் நாள் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் முதலமைச்சருடைய இன்றைய நாளின் பயண திட்டம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம் சமயமணிவண்ணன். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருக்கழுக்குன்றம் மற்றும் செங்கல்பட்டு ராட்டினக்கிற சந்திப்பு பகுதியில் இன்றைய தினம் ரோட் ஷோவில் பங்கேற்க உள்ளார். தற்போது திருக்கழுக்குன்றம் பகுதியில் ரோட் ஷோவில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்களை சந்தித்து கைகுலுக்கி வருகிறார். குறிப்பாக இந்த பயண திட்டத்தை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சென்று கலாய்வு மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில மாதங்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்டந்தோறும் கலாய்வு மேற்கொண்டு புதிய முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் கலாய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருக்கழுக்குன்றம் ரோட் ஷோ மற்றும் செங்கல்பட்டு ராட்டினக்கிணறு பகுதியில் நடைபெறும் 2 ரோட் ஷோக்களில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளார். குறிப்பாக தற்போது திருக்கழுக்குன்றம் ரோட் ஷோவிற்கு வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் நடந்து சென்று சாலையில் இருபுறமும் குழுமியுள்ள பொதுமக்களை சந்திக்கிறார். குறிப்பாக முதலமைச்சரை உற்சாகத்துடன் வரவேற்கும் பொதுமக்கள் அவருக்கு கை கொடுத்து கைகுலுக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களையும் திமுக தொண்டர்களையும் சந்திக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் செங்கல்பட்டு ராட்டினக்கிணறு பகுதியில் நடைபெறும் அடுத்த இரண்டாவது ரோட் ஷோவிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இந்த திருக்கழுக்குன்றம் ரோட் ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி திருப்பூர் தொகுதியில் உள்ள திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றுள்ளனர். அடுத்தபடியாக செங்கல்பட்டு ராட்டினக்கிணறு சந்திப்பு மேம்பாலம் முதல் சிஎம்சி மருத்துவமனை மற்றும் திருமணி சந்திப்பு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு இரண்டாவது ரோட் ஷோவில் பங்கேற்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து மூன்றாவது நிகழ்ச்சியாக சுமார் 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலேயே கிட்டத்தட்ட 497 கோடி ரூபாய்க்கு 5 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு சுமார் 280 கோடி ரூபாய் செலவில் 47 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து 50,000 பேருக்கு சுமார் 58 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதலமைச்சர் அந்நிகழ்ச்சியில் விழா பேருரையாற்றுகிறார்.